இதுவரை பழைய ஏற்பாடை நம்ம பார்த்து வந்தோம் இல்லை? இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருகிறோம். புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புத்தகங்கள் உண்டு. இந்த 27 புத்தகங்கள் 4 இலக்கிய நடையில் உள்ள புத்தகங்கள். இலக்கிய நடை வித்தியாசப்படும் போது அந்தந்த இலக்கிய நடைக்கு ஏற்றது போல தான் நாம் அந்த புத்தகங்களை வாசிக்கணும். அதாவது சங்கீதங்களின் புஸ்தகம் பாடல் நடையில் உள்ளது, கவிதை நடையில் உள்ளது. இப்போ பாடல் கவிதைன்னு சொன்னாக்க அதில் கொஞ்சம் மிகைப்படுத்தல் இருக்கும், கொஞ்சம் கற்பனை இருக்கும். அதுதான் கவிதை இல்லை. இருக்கிறத அப்படியே சொல்கிறது பேர் இல்லை, அதை கொஞ்சம் அழகுபடுத்தி சொல்கிறது பேர் தான் பாடல். ஸோ கவிதை நடையில் வர்றதை நம்ம இது கவிதை நடைன்னு தெரிஞ்சு படிக்கணும். அதே மாதிரி நீதிமொழிகள் வரும்போது பேரே அது நீதிமொழிகள் தான். நீதிமொழிகள்னால் என்னது? ஆங்கிலத்தில் ப்ராவர்ப்ஸ். ஸோ ப்ராவர்ப்ஸாக படிக்கணும். ஸோ நம்ம எந்த நடையில் படிக்கிறோம்ங்கிறத உணர்ந்து கொள்ளணும். புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புஸ்தகங்கள், அது 4 இலக்கிய நடை. ஒன்று சுவிசேஷங்கள் என்று சொல்லி, முதல் 4 புத்தகங்களும் சுவிசேஷங்கள் என்ற இலக்கிய நடையில் உள்ள புத்தகங்கள். இந்த இலக்கிய நடை ஆக்சுவலாக என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் பிறந்து ஜீவித்து ஊழியம் செய்து மரித்து உயிரோடு எழும்புகிறார். இதை 4 சாட்சிகள் அதை பற்றி எழுதுகிறாங்க. அதில் 2 பேர் நேரடி சாட்சிகள், 2 பேர் தாங்கள் சேகரித்த காரியங்களை எழுதுகிறாங்க. ஸோ இந்த சாட்சிகள், இப்போ ஒரு காரியத்தை ஒருத்தர் சொன்னால் நீ கேட்கக்கூடாது, அதுக்கு 2 அல்லது 3 சாட்சிகள் வேணும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் 4 சாட்சியை வச்சுக்கோன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி 4 பேர் சாட்சி சொல்கிறாங்க. அதை நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம மத்தேயில ஒன்று படிச்சுட்டு லூக்காவில் வேறு படிக்கும்போது மத்தேயு இப்படி சொல்லிட்டாரு, லூக்கா வேறு மாதிரி சொல்லியிருக்கு, இது முன்னுக்கு பின் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இவர் கண்டு இவர் சாட்சியாய் பகருகிறது இது, இவர் கண்டு இவர் சாட்சியாய் பகருகிறது இதுன்ற அந்த அபிப்பிராயத்தில் போகணும். வேறு வேறு காலத்தில் வேறு வேறு நோக்கத்தில் வேறு வேறு ஜனங்களுக்கு அந்த சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அந்த சுவிசேஷ நடை என்கிறது ஒரு தனி காரியம். அதுக்கு அடுத்து வர்றது அப்போஸ்தலர் நடபடிகள். இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு கதை வடிவத்தில் உள்ளது. நடந்தது என்னங்கிறத அப்படியே சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கு அப்புறம் அவர் பரமேறினதுக்கு பின்னால் என்ன நடந்தது என்று சொல்லி பவுலினுடைய முதல் சிறையிருப்பு வரைக்கும் அவ்வளோத்தையும் ஒரு கதை வடிவத்தில் சொல்லுகிற ஒரு இலக்கிய நடையாது. அதுக்கு பின்னால் வருகிற 21 புஸ்தகங்கள் நிருபங்கள் என்கிற நடையில் உள்ளது. அதுக்கு அப்புறம் உள்ள வெளிப்பாடு, வெளிப்படுத்தின விசேஷம் என்கிறது வெளிப்பாடு என்கிற ஒரு இதில் உள்ளது. என்ன சொல்கிறது? இலக்கிய நடையில் உள்ளது. நிருபங்களுக்கும் வெளிப்பாடுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், நிருபங்களில் இருக்க சொல்கிறத அப்படியே நம்ம புரிஞ்சிக்கலாம், ஆனால் வெளிப்பாடில் சொல்கிறத அப்படியே எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதில் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இருக்கும், சில குறிப்பாய் சொல்லப்படுகிற சில காரியங்கள் இருக்கும். அந்த குறிப்பாய் சொல்லப்பட்டதை நம்ம என்னது ஏதுங்கிறத மற்றதோடு ஒப்பிட்டு அதனுடைய அர்த்தத்தை நம்ம வெளிக்கொண்டு வர வேண்டியிருக்கும். டைரெக்டாக அதனுடைய லிட்ரல் மீனிங்கை எடுக்க முடியாது. ஸோ வெளிப்பாடுன்னு சொல்லி வரும்போது அதை நம்ம அணுகுகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ புதிய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகங்கள்? 27 புஸ்தகங்கள். எத்தனை இலக்கிய நடை? 4. சுவிசேஷங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள், நிருபங்கள் மற்றும் வெளிப்பாடு. இப்போது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தப்போ கூட இருந்து யாருமே நோட்ஸ் எடுக்கலை. யாராவது நோட்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்கள். எவ்வளோ பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகி போச்சு. யாருமே நோட்ஸ் எடுக்கலை. ஏன் யாருக்குமே தோணலை நோட்ஸ் எடுக்கணும்னு? எவ்வளோ முக்கியமான ஆள் பேசிகிட்டு இருக்கிறாரு, கூட இருந்து என்ன சொல்கிறாருன்னு ஒரு நோட்ஸ் எடுத்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அது நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்கிறார், அப்படி டைரெக்டாக கேட்குறாங்க. அது யாரும் எழுதி அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு அந்த அவசியம் அப்போது தேவைப்படலை. அதனால் யாரும் நோட்ஸ் எடுக்கலை. இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கிபி 33 அவர் பாடுபட்டு மரணம் அடைந்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார்.
இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு அவருடைய சீஷர்கள் எழும்பி கர்த்தர் போதித்ததாய் தாங்கள் கேட்டதும் கண்டதுமான காரியங்களை நேரடி சாட்சிகளாய் இவங்க எழும்பி 12 பேரும் போய் சொல்கிறாங்க. இப்போ இந்த 12 பேர் நேரடி சாட்சிகளாய் சொல்கிறது எவ்வளவு என்ன சொல்கிறது, ஒரு அதிகாரத்தோடு சொல்ல முடியும் என்கிறது 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 16 18 வரைக்கும் உள்ள வசனங்களில் பேதுரு சொல்லுகிற விதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 16 18 வரைக்கும், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. எதையோ நாங்கள் கேட்டு காது மூக்கு வச்சு வாயெல்லாம் வச்சு நாங்கள் சொல்லலை. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். கேள்விப்பட்டோம் இல்லை, கேட்டோம், நாங்கள் பார்த்தோம். ஸோ நாங்கள் பார்த்ததே, நாங்கள் கேட்டதே நாங்கள் சொல்லுகிறோம். கட்டுக்கதை இல்லை, ஏதோ வழி வழியாக வருகிற நம்பப்படுகிற காரியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அதனுடைய அதிகாரத்தை அப்படி ஆணித்தனமாக எடுத்து சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த சீஷர்கள் எழும்பி போதிக்கும்போது அப்பவும் கூட எழுதப்பட வேண்டிய அவசியம் தேவைப்படலை. எப்போ அந்த 33 கிபி 33 அந்த ஸ்டேஜில். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்போது இவர்களுடைய ஊழியத்தினுடைய விஸ்தாரம் விரிவடையும் போது சீஷர்களின் எண்ணிக்கை அதிகமாகி இன்னும் பரப்பளவு, அதாவது சபையினுடைய அதாவது தாக்கம் ரொம்ப பெரிய ஒரு ஏரியாவெல்லாம் அது ரீச் ஆகும்போது இது எழுத்து வடிவத்தில் எழுதி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த அந்த இந்த என்ன சொல்கிறது, அந்த தேவை அப்போ தான் வருது. அந்த தேவை வருகிற ஸ்டேஜில் அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. சுவிசேஷங்களும் அப்போ தான் எழுத ஆரம்பிக்கப்படுது. அதே மாதிரி நிருபங்களும் அப்போ தான் எழுத ஆரம்பிக்கப்படுது. இப்போது நம்ம சுவிசேஷங்கள் 4 புக்கு முடிஞ்சிருது, நிருபங்கள் 21 புக்கு இருக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு புஸ்தகம் இருக்குது, அதுக்கு பேர் அப்போஸ்தல நடபடிகள். இப்போ இந்த அப்போஸ்தல நடபடிகள் பின்னாடி வரப்போகிற நிருபங்களோட டைரெக்டாக தொடர்புடையது. ஏன்னா இந்த அப்போஸ்தல நடபடிகளில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் இடையில தான் அந்த நிருபங்கள் எழுதப்பட்டுச்சு. நார்மலாக என்ன ஆகும்னா, நம்ம யோவான் வரைக்கும் படிச்சுட்டு அப்போஸ்தல நடபடிகளை படிக்க ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அது கதை மாதிரி போய் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு போய் சேர்றான் கடைசியாக, இல்லை 27ஆவது அதிகாரம் போய் அப்போ அங்கே போய் சேர்ந்தாச்சு. அங்கே போய் சேர்ந்த உடனே அடுத்த அதிகாரம் என்னன்னு ஆரம்பிக்குது, ரோமருக்கு எழுதின நிருபம்னு ஆரம்பிக்குது. ஸோ ரோமாபுரிக்கு போனால் ரோமருக்கு எழுதின நிருபம் ஆரம்பித்த உடனே அதிலிருந்து நிருபங்கள் அவன் அங்கே உட்காந்துட்டு நிருபங்கள்லாம் எழுதி அனுப்புனது போல் ஒரு ஐடியா கிடச்சிடும். ஆக்சுவலாக அது அப்படி இல்லை. இந்த அப்போஸ்தல நடபடிகள் அதாவது வர்ணனை போய்கிட்டே இருக்கும்போதே இதுக்கு இடையிலேயே இந்த நிருபங்கள் எழுதப்படுது. நாம் இதை கவனிக்க தவறி போனோம்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக பவுலினுடைய நிருபங்கள், மற்ற 8 நிருபங்கள் கூட பின்னாடி வந்திருக்கலாம், ஆனால் பவுலின் நிருபங்கள் கிளியராக இது நடுவில் வருது. நம்ம இது நடுவில் வருதுன்றது தெரியலன்னா நம்ம அந்த நிருபத்தை படிக்கும்போது, கொரிந்தியரோ அல்லது கலாத்தியரோ, நீங்கள் அந்த நிருபத்தை படிக்கும்போது இங்கே என்ன பின்னணியில் அந்த நிருபம் எழுதப்பட வேண்டிய தேவை இருந்தது, எதுக்காக எழுதினான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 25ஆவது வசனத்தில், 2 கொரிந்தியர் 11:25 பவுல் தான் கப்பர் சேதத்தில் இருந்ததா
சொல்கிறத பார்க்குறோம் இல்லை? 11:25 தான் கப்பர் சேதத்தில் இருந்ததாக பார்க்குறோம். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் முடிச்சிட்டோம், ரோமர் முடிச்சிட்டோம், 1 கொரிந்தியர் முடிச்சிட்டோம், 2 கொரிந்தியர் வாசித்துக்கிட்டு இருக்கோம். கப்பர் சேதம்னு நமக்கு எது கண்ணு முன்னாடி வருது? அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் அவங்க பிரயாணம் பண்ணும்போது அவங்களுடைய கப்பல் சேதம் அடைஞ்சதை வச்சு நம்ம அந்த கப்பர் சேதத்தை பற்றி தான் பவுல் இங்கே பேசுகிறான் என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ள வாய்ப்பு உண்டு. ஆக்சுவலாக 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ஆகிய ரெண்டையுமே பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்தில் எழுதினது. அவனுடைய 2வது மிஷனரி பிரயாணத்தை நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கணும்னா 15, 16 அந்த அதிகாரங்களில் பார்க்குறோம். 19வது அதிகாரம் வரைக்கும் வரும். 19வது அதிகாரத்தில் எபேசு பட்டணத்தில் இருந்து அவன் கொரிந்து பட்டணத்துக்கு ஒரு நிருபம் எழுதி அனுப்புகிறதையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ இங்கே இந்த சூழ்நிலையில் சொல்லும்போது நான் கப்பர் சேதத்தில் இருந்தேன்னு சொல்லுகிறேன். இப்போ அப்போஸ்தலர் 27 வரப்போகிறது இனிமேல் வரப்போகிற கப்பர் சேதம். அப்போ இங்கே சொல்லப்படுற கப்பர் சேதம் அந்த கப்பர் சேதம் அல்லாமல் ஏற்கனவே இவனுடைய அனுபவத்தில் பார்த்த கப்பர் சேதம். புரியுதுங்களா? நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதில் உண்மையாகவே இருக்கிறத நம்ம கவனிக்க தவறி போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் அப்போஸ்தலர் நடபடிகள் நடுவிலேயே நம்ம இவைகள் வருகிறது என்கிறத உணர்ந்து இதன் பின்னணியில் நாம் நிருபங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறது தான் சரியான காரியமாக இருக்கும். நிருபங்கள்னு எடுத்தோம்னா 21 புஸ்தகம் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த 21 புஸ்தகத்தை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பவுலின் நிருபங்கள், மற்றொன்று பொதுவான நிருபங்கள், மற்றவங்க எழுதின நிருபங்கள். இதில் பவுலின் நிருபங்கள் தான் ஃபேமஸ். அதனால் நிருபங்கள்னொன்னே பவுல் தான் எல்லாத்தையும் எழுதினான்ற ஒரு மைண்டு நமக்கு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சங்கீதங்களின் புஸ்தகம் யார் எழுதுனது? தாவீது எழுதணும். தாவீது மட்டும் எழுதலை, தாவீதோடு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. நம்ம அது தாவீது தான் மெஜாரிட்டி எழுதுனதுனால நம்மளை அறியாமல் சங்கீதம்னா தாவீது, தாவீதுன்னா சங்கீதம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நிருபங்கள்னால் பவுல்னு சொல்லி நமக்கு மைண்டில் தோன்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிருபங்கள் ஆக்சுவலாக 2 வகையை சேரும். ஒன்று பவுலின் நிருபங்கள், மற்றொன்று பொதுவான நிருபங்கள். பவுல்களை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். பவுல் சபைகளுக்கு என்று சொல்லி எழுதுகிறான். ரோமர்களுக்கு எழுதுனது ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதுனது, கொரிந்தியர்கள் எழுதுனது கொரிந்து பட்டணத்திலிருந்து சபைக்கு எழுதுனது, எபேசியர்கள் எழுதுனது எபேசு பட்டணத்திலிருந்து சபைக்கு எழுதுனது, கலாத்தியாவில் இருந்த சபைக்கு எழுதுனது. ஸோ இது மாதிரி குறிப்பிட்ட சபைக்கு எழுதப்பட்டது 9 என்ன சொல்கிறது, இதை விட்டுனா பவுலின் நிருபங்கள் 13, பொதுவான நிருபங்கள் 8. 21 அந்த டிவிஷன் 13, 8. பவுலின் நிருபங்கள் 3 வகைப்படும். இதில் குறிப்பிட்ட சபைக்குன்னு எழுதப்பட்டவை 9. அது அல்லாமல் ஊழியத்தில் இருக்கிற சபை போதகர்களாக நின்றவங்களுக்கு 3 நிருபங்கள் எழுதுகிறான். 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து. இது 3 சபை ஊழியர்களுக்கு என்று சொல்லி அந்த தனி நபர்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். இப்போ 9, 3 எத்தனை ஆச்சு? 12 ஆயிடுச்சு. இப்போ இன்னும் எத்தனை? இன்னும் 1 இருக்குது. அந்த 1 ரொம்ப வித்தியாசமான ஸ்பெஷலானது. அது யாருக்கு? பிலேமோன் என்கிற ஒரு தனி நபருக்கு இவனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டுக்காக எழுதப்படுகிற ஒரு நிருபம். ஸோ இது பிலேமோனுக்கு எழுதப்பட்ட நிருபம். இப்போ இந்த நிருபங்கள் 21 நிருபங்கள்னு சொல்லும்போது இந்த 21 நிருபங்களை யாரெல்லாம் எழுதுனாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஐடியாக்குள்ளே வரணும்னா பவுல் தான் மேக்சிமம் எழுதுனது. 21 13 பவுல் எழுதியிருக்கான். இந்த பவுல் யார்? அப்போஸ்தலர் நடபடிகளில் சவுல் என்று சொல்லி அடையாளம் காணப்படுகிற பவுல். அவன் ஆக்சுவலாக சபையை துன்பப்படுத்தினவன், சபையை நாசப்படுத்தினவன். அவனை தேவன் கண்டு சந்தித்து ரட்சித்து ஊழியத்துக்கு அழைத்து பவுல் 13 நிருபங்களை எழுதுகிறான். அதுக்கு அடுத்து பேதுரு எழுதுகிறான். பேதுரு 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த 12 பேரில் தனக்கு உள்வட்டமாய் ஒரு 4 பேரை வச்சுருந்தார். அந்த 4 பேரில் பேதுரு ஒருத்தன். வேறு யார்? பேதுருடைய சகோதரனாகிய அந்திரேயா, யோவான்,
யாக்கோபு. இந்த 4 பேரை அவர் ஸ்பெஷல் குரூப்பாக தன்னோட ஒரு உள்வட்டமாக வச்சுருந்தார். ஸோ பேதுரு இயேசு கிறிஸ்துவனுடைய 12 அப்போஸ்தலரில் ஒருவன் மட்டும் இல்லை, அவருடைய உள்வட்டத்தை சேர்ந்தவன். அடுத்தது யோவான். பேதுரு எத்தனை எழுதுனா? 2 நிருபங்கள். அடுத்து யோவான் 12 அப்போஸ்தலரில் ஒருவன் மட்டும் இல்லை, அதை விட ஸ்பெஷல் என்னன்னு, இயேசுவுக்கு அன்பான சீஷன்னு தானே சொல்லிக்கிற டைப். அவர் வேறு யாரும் சொல்லலை, இயேசுவுக்கு அன்பான சீஷன்னு தன்னுடைய சுவிசேஷத்தில் தன்னை தானே அடையாளப்படுத்திக்கிற ஒருத்தன். ஸோ ஆனால் இயேசுவுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இருந்திருக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். இயேசுவுக்கு அன்பாக இருந்த இந்த சீஷன் 3 நிருபங்களை எழுதுறதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சுவிசேஷம் எழுதுகிறான், ஒரு வெளிப்பாட்டின் புஸ்தகத்தையும் எழுதுகிறான். இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா பவுலுக்கு அடுத்து புதிய ஏற்பாட்டில் அதிகமான புஸ்தகங்களை எழுதுனது யாருன்னு கேட்டாங்க யோவான் தான். அதுக்கப்புறம் யாக்கோபு ஒரு நிருபம் எழுதுகிறான். இந்த யாக்கோபு யாருன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய கூட பிறந்த சகோதரன். அடுத்து யூதா இயேசு கிறிஸ்துவனுடைய மற்றொரு சகோதரன், அவனும் ஒரு நிருபத்தை எழுதுகிறான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் யார் எழுதினதுன்னு தெரியாது. பவுல் எழுதினதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது பவுல் எழுதினதுக்கு உண்டான ஆதாரம் அதில் ரொம்ப குறைவாய் இருக்குது. அதில் வாதிடப்படுகிற காரியங்கள், அதனுடைய நோக்கம், அது கொடுக்குற எம்ஃபசிஸு, அது ஆரம்பிக்கிற விதம், முடிக்கிற விதம் எதுவுமே பவுலினுடைய ஸ்டைலில் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் அது பவுலினுடையதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. அதே சமயம் பவுலுக்கு நிகராய் அன்னைக்கு அந்த தீவிரமாக எழுந்து செயல்பட்டதில் அப்பல்லோ என்கிறவன், அவனுடைய பேர் இதில் அடிபடுது. இது அப்பல்லோ எழுதின நிருபம் என்று சொல்லி. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் ஸ்டைல் இருக்குது பார்த்திங்களா, அதில் அவன் நியாயப்பிரமாணத்தையும் இதையும் கிறிஸ்துவின் அழைப்பையும் ஆரோனுடைய அழைப்பையும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எல்லாம் சொல்லும்போது ஒருவேளை இது அப்பல்லோ தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறிப்பாக யாருன்னு சொல்லப்படாததுனால நம்மளும் அதில் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காமல் அது பேர் தெரியாதுன்னு சொல்லி அதோட விட்டுடலாம். இப்போ இந்த நிருபங்கள் எழுதப்பட்ட காலம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நிருபம், முதல் நிருபம் ரோமர்கள் எழுதின நிருபம் கிடையாது. அதாவது இந்த நிருபங்கள் அரேஞ்ச் பண்ணது பெருசெல்லாம் முன்னாடி சின்னதெல்லாம் பின்னாடின்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது அப்படி தெரியுது. அந்த அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு நம்ம இது முதல்லன்னு எடுத்துக்கக்கூடாது. ஆக்சுவலாக முதல்ல எழுதப்பட்ட நிருபம் யாக்கோபினுடைய நிருபம். இது கிபி 45. கிபி 45ன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறின பின்பு ஒரு 12 வருஷத்தில் எழுதப்பட்ட ஒரு நிருபம். கடைசி நிருபம் எதுன்னு சொன்னோம்னா கிபி 95. கிபி 95ன்னும் போது ஏறக்குறைய அந்த முதல் நூற்றாண்டினுடைய கடைசிக்கு வந்துடும். அதை எழுதும்போது யோவானுக்கு 100 வயசுக்கு மேலே இருக்கணும், ரொம்ப வயசான காலத்தில் அவன் அதை எழுதியிருக்கணும்னு என்று சொல்லி. இப்போ இந்த கிபி 45ங்கிறதோ கிபி 95ங்கிறதோ எதுவுமே கன்ஃபர்ம்டு டேட்ஸ் கிடையாது. நான் இந்த டேட் சொல்லலாம், இன்னொருத்தர் வந்து இன்னொரு டேட் சொல்லலாம். இதில் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் தோராயமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெஸ், இது வந்து இங்கே தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம அனுமானிக்கிறது, இது இங்கே இருக்குதுன்னு சொல்லி. ஸோ பெரும்பாலான பேர் இது 45 கிபியில் எழுதப்பட்ட புஸ்தகம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த சுவிசேஷங்கள் 4 சுவிசேஷங்கள் முதல் 4 புக்காக வந்துடுது பார்த்திங்களா. நம்ம அதை படிச்சுட்டு அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் தாண்டி நிருபங்களுக்குள்ளே போகும்போது சீனியாரிட்டியில் இது முன்னாடி வந்த மாதிரியும் அதுக்கப்புறம் அதெல்லாம் பின்னாடி வந்த மாதிரியும் நமக்கு ஒரு ஐடியா வந்துடுது. ஆக்சுவலாக சுவிசேஷங்கள் எதுவுமே எழுதப்படாது இருக்கும்போதே நிருபங்களில் சில நிருபங்கள் எழுதப்பட்டு அது புழக்கத்தில் இருந்தது. குறிப்பாக யாக்கோபு எழுதின நிருபம், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், கலாத்தியர், இத்தனை நிருபங்கள் எழுதி சபைகளில் அது பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதுக்கு அப்புறம்தான் மார்க் எழுதின சுவிசேஷம் எழுதப்படுது. ஸோ ரொம்ப ஒன்றும் கேப் கிடையாது. ஆனால் சீனியாரிட்டி படி பார்த்தோம்னா இதெல்லாம் முன்னாடி வந்துடுது, அது பின்னாடி வருது. சரி,
இப்போ நம்ம இந்த நிருபங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த நிருபங்கள் உருவான கால சூழ்நிலை இருக்குது பார்த்திங்களா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அப்போ தான் நிருபங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம எரேமியா ஏசாயாவை வாசிக்கிற மாதிரியே இந்த நிருபங்களையும் வாசித்து அதில் எதெல்லாம் மனப்பாட வாசனம் பண்ண முடியுமோ மனப்பாட வாசனம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வாக்குத்தத்தம் எதாவது எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ஸ்டைல்லேயே அதை மூவ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போது எழுதப்படுகிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அந்த லைனுக்கு வர முடியும். இல்லைன்னா நம்ம அந்த ஃபீல்டில் விட்டுட்டோம்னா நமக்கு அது என்னன்னு தெரியாது. ஆக்சுவலாக அவுட் ஆஃப் டச்சாகவே நம்ம நிற்போம். ஓகே, இப்போ இந்த நிருபங்கள் எழுதப்படுகிற இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். அவர் ஊழியத்தினுடைய தலைமையகமாய் எங்கே கொண்டிருந்தார்? எதை மையமாக கொண்டு அவர் ஊழியத்தை செஞ்சார்? சிஸ்டர், இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சார். அவருடைய ஊழியத்தின் தலைமையகம் எங்கே இருந்தது? பேஸ் எங்கே அது பேஸை வச்சுருந்தார்? எருசலேம் கிடையாது. எருசலேமுக்கு அவர் வந்து போனார் ஒழிய எருசலேமே அவர் மையமாக கொண்டு இல்லை. யூதேயாவில் அவர் இல்லை. அவர் கலிலேயாவை தெரிந்து கொள்கிறார். கலிலேயாவில் கப்பர்நகூமை தெரிந்து கொள்கிறார். ஸோ கப்பர்நகூம் தான் அவருக்கு பேஸ். அங்கே தான் அவர் மையமாக இருந்து அங்கேருந்து புறப்பட்டு கலிலேயாவை தாண்டி சமாரியாவை தாண்டி யூதேயா வரைக்கும் நடந்தே வருவார். எதுக்கு? பண்டிகைகளுக்கு. இங்கே பண்டிகைகள் முடிஞ்சு திரும்ப போவார். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 முறை இப்படி பிரயாணம் பண்ணுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய வழக்கமாக இருந்தது. ஸோ இயேசு கிறிஸ்து எருசலேம்லேயோ எருசலேம் தேவாலயத்திலேயோ ஊழியம் செய்கிறது ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே பேஸ் கிடையாது. அவர் ஆக்சுவலாக அவருடைய வீடு எல்லாம் எங்கே, அவர் குடியிருந்ததெல்லாம் அங்கே தான், கலிலேயா தான். அதனால தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணும்போது அவரை கலிலேயாவோட தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, யூதேயாவோட ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. இப்போது இவர் ட்ராவல் பண்ணி எருசலேமுக்கு சில நாட்கள் தங்கி திரும்பி போனதே இங்கே இருந்த தலைவர்களுக்கு பெரிய இரிட்டேஷனாக இருந்தது. இல்லை, தாங்க முடியல. அவர் வரும்போதெல்லாம் அவரை கொலை பண்ணணுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இங்கே அவர் ரிட்டர்ன் போகிறதுக்குள்ளே ஒவ்வொரு தடவையும் அவங்களால செய்ய முடியாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள் இருந்து திரும்பி போகும்போதே இப்படி கடைசி ட்ராவல் வரும்போது இங்கேயே மரணம் அடைஞ்சிடுறார். இங்கேயே அடக்கமும் பண்ணிடுறாங்க. இப்போ செத்து போன அப்புறம் பாடி அங்கே கொண்டு போகலை, இங்கேயே அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே அடக்கம் பண்ண அப்புறம் கூட வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க? இப்போ இயேசு வரும்போது ஒரு பெரிய டீம் வருது அங்கேருந்து. எதுக்கு வந்தாங்க? இல்லை, எருசலேமுக்கு அன்னைக்கு எதுக்கு வந்தாங்க? பண்டிகைக்காக வந்தாங்க. பண்டிகை முடிஞ்சு போச்சு. இல்லை, என்ன பண்ணணும்? எல்லாம் ஊரை பார்த்து போயிருக்கணும். இல்லை, அந்த கேங் ஊரை பார்த்து போகவே இல்லை, அங்கே எருசலேம்லேயே உக்காந்துக்குச்சு. அடுத்த 50 நாள் அங்கே தான் இருக்கிறாங்க. அங்கேயே இருந்து 50வது நாள் இன்னொரு பண்டிகை வருது பாருங்கள், பெந்தேகோஸ்தே என்கிற பண்டிகை வருது. அந்த பண்டிகை நாளில் ஆரம்பித்து ஓஹோன்னு ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னன்னு? மரித்த இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டாரு. மரித்த இயேசு தான், மரித்து உயிரோடு இருந்த இந்த இயேசு தான் கிறிஸ்து, வரப்போகிறார் நமக்கு சொல்லப்பட்ட கிறிஸ்து இவர் தான்னு சொல்லி இங்கே எருசலேமில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே பிரயாணம் பண்ணி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அவருடைய சத்துருக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சா, சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துருக்கலாம்ல. அப்பா பெரிய தலைவலி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நிம்மதியாக உட்காந்துருக்காங்கல்ல. ஆக்சுவலாக அவனுங்க அப்படி செய்யலை. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. என்ன பயம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம், மத்தேயு 27 62 64 வரைக்கும். மத்தேயு 27
62லேருந்து 64 வரைக்கும். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க, ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இப்போது அவர் விசிட்டிங் ப்ரொஃபஸராக வந்து போகும்போதே இங்கே பிரச்சனை தாங்க முடியல இல்லை. அவருடைய டீச்சிங்ஸ் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ அவர் வந்து செத்து போயிட்டார், அவர் அடக்கம் பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபைனல் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், மறுபடியும் இது தலையெடுக்கக்கூடாது. முந்தின பிரச்சனையோட பின்னாடி வர பிரச்சனை அதிகமான பிரச்சனையாக ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பயப்படுறாங்க. ஏன்? ஒரு ஞாபகம் இருக்குதான், என்னன்னு, நான் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார்னு ஞாபகம் இருக்கான். ஆக்சுவலாக சீஷர்கள்கிட்ட தான் சொன்னார். அது சீஷர்களுக்கே அது ஞாபகம் கிடையாது. எத்தனையோ தடவை சொன்னார், ஒரு தடவை கூட ஞாபகம் கிடையாது. அவனுங்க கிட்ட சும்மா எதேச்சியாக பேச்சு வாக்கில் சொன்னது தான். அடையாளம் கேட்டாங்க, அப்போ யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இல்லைன்னு பேச்சு வாக்கில் சொன்னது தான். இங்கே இவனுங்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொன்னார், இதோ எருசலேமுக்கு போகிறோம், மறிக்க போகிறேன், 3ஆவது நாள் உயிரோடு எந்திரிக்க போகிறேன், உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போகிறேன், எல்லா டீட்டெயில் சொன்னார். இவனுக்கு ஒன்றுமே உள்ளே போகவே கிடையாது, இவனுக்கு ஞாபகமே கிடையாது. ஆனால் அவனுக்கு நல்லா தெளிவாக ஞாபகம் இருந்தது. முந்தின எத்தை பார்க்கலாம் பிந்தின எத்து கொடிதாயிடுமோன்னு பயந்து போயிருந்தாங்க. ஆக்சுவலாக அவனுக்கு பயந்தபடியே அப்படியே நடந்துருச்சு. அவர் மரித்தவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி 7 வாரம் கழித்து அதே ஊரில் இவங்க காலி பண்ணி போயிட்டு கலிலேயாவில் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட இவங்களுக்கு அதிக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இவனுங்க எருசலேம்லேயே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எருசலேம்லேயே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எருசலேம்லேயே பிரசங்கம் பண்ணி ஆயிரக்கணக்கான பேரை கூப்பிடுறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் எங்கே கூடி வராங்க? அங்கே தேவாலயத்திலேயே கூடி வராங்க. 3000 பேர் 5000 பேர் எல்லாரும் கூடி ஒருமித்து எல்லாம் எங்கே நடக்குது? எருசலேம் தேவாலயத்திலேயே நடக்குது. இது அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய காரியம். ஆனால் ஆரம்பத்தில் அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதனால் கொஞ்சம் திகைச்சு போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு காரியங்கள் அனுகூலமாக இருக்குது. அப்போஸ்தலர் அதிகாரம் 2வது அதிகாரம் 47வது வசனத்தில், அப்போஸ்தலர் 2:47 அவர்கள் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள்னே இருக்குது. கொஞ்சம் ஃபேவரபிளாகவே சிச்சுவேஷன் ஆரம்பத்தில் இருந்ததாக சொல்லியிருக்கு. ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு சொன்னது என்னது? நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இதுதான் சொல்லப்பட்டது. இப்போ இவங்களுக்கு பரிசுத்த ஆவி அருளப்படும் போதும் சொல்லப்பட்டது என்னது? நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியம். இது ஒரு குளோபலைஸ்டு பிளானாக தான் இருந்தது. இவங்க அப்படி செயல்படணும் தான் கர்த்தர் விரும்பினார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஸ்டார்டிங்கில் பிரசங்கம் பண்ணாங்க. எருசலேமில் தேவாலயத்தில் யாருக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க? யூதர்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. ரட்சிக்கப்படுறவங்கலாம் யார்? எல்லாம் யூதர்கள் தான். யூதர்களுக்கு இவங்களே யூதர்கள், இவங்க யூதர்களுக்கு சொல்லி யூதர்களை கும்பல் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே தான் இருக்கிறாங்க? எருசலேமுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. சொல்லப்பட்டது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராங்கள், வெளியே போகணும்னு சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை இங்கேருந்து கிளப்பணும்னா இவங்களை கொஞ்சம்
கிள்ளணும். அதை கர்த்தர் அடுத்த ஸ்டெப் செய்கிறார். அதை அந்த வேதபாரகர் பரிசேயர் மூலமாகவே செய்கிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சகல மனுஷரிடத்துல இவங்க தயவு பெற்றிருந்தாங்கன்னு முடியுது இல்லை. 3வது அதிகாரம் தாண்டிட்டா 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் அந்த ப்ரெஷர் ஆரம்பிக்குது. முதல்ல கூப்பிட்டு மிரட்டுறாங்க, அப்புறம் அடிக்கிறாங்க. 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் வர்றதுக்குள்ள முதல் இரத்த சாட்சி மரித்துறான், ஸ்தேவான் மரித்துறான். ஸோ 7வது அதிகாரம் முடிஞ்ச உடனே 8வது அதிகாரத்துக்கு வந்தோம்னு சொன்னால், இந்த துன்பத்தின் நிமித்தம் எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்களா? சிதறடிக்கப்பட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்களா? 8வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னாக்க, அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாரும் ஆளுக்கு ஒரு டைரெக்ஷனில் சிதறடிக்கப்பட்டாங்க. இவங்க சிதறி போய் சொல்லணும், புறப்பட்டு போய் சொல்லணுன்றது கர்த்தருடைய காரியம். இவங்க இங்கேயே இருந்துக்கிட்டு இதுக்குள்ளேயே காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் ட்ரை பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறார். இங்கேருந்து வெளியே போகிறாங்க. இப்போ இந்த துன்பத்தை அதிகமாக விளைவித்த நபர் யார்? அப்போ லீடிங் பர்சனாக இருந்து செஞ்சது சவுல் என்கிறவன். அதே அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். அவன் சபையை துன்பப்படுத்தினான். வீடு வீடாக பூந்து அடித்து உதைச்சி எல்லாரையும் ஜெயிலில் போடுறது, அது இதுன்னு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுறான். இப்படி சிதறி போனவங்க ஊழியம் செய்கிறாங்க. எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. அப்போது அதனுடைய ஒரு காரியம்தான் அதே 8வது அதிகாரத்தில் கண்டினியூ பண்ணும்போது பிலிப்பினுடைய ஊழியத்தை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பினுடைய ஆக்சுவல் டியூட்டி என்னது? இங்கே எருசலேமில் அவர் கொடுத்தது பந்தி பரிமாறுறது இல்லை, அதை விசாரிக்கிறது தான் அவருடைய வேலை. இப்போ அடித்து துரத்தினோடனே பந்திங்கிட ஒரு மன்னகண்டையிட போய் வேலையை பாருங்கடான்னு துரத்தியாச்சு. இப்போ அங்கே போய் ஊழியம் செய்கிறான். யார் மத்தியில்? சமாரியர் மத்தியில். சமாரியர் யூதர்கள் அல்ல, அவங்க புறஜாதியார். இப்போ யூதர்களுக்குள்ள தான் இதுவரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருது. இவன் போய் யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறான்? சமாரியர்கிட்ட சொல்கிறான். இது இவங்களுடைய டிசிப்ளினை தாண்டுது, ஒத்து வராது. இது எப்படி புறஜாதியாருக்கு எப்படி சொல்லலாம்? இந்த சத்தியம் நமக்குள்ளது தானேன்னு சொல்லி இவங்களுடைய கட்டுப்பாடை மீறின காரியமாக இருந்ததுனால சமாரியர் மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்கிறார் என்கிறதை எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் என்ன செய்கிறாங்க? பேதுருவையும் யோவானையும் அனுப்பி அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க சொல்கிறாங்க. இவங்க போய் பார்க்குறாங்க. போய் பார்த்து கர்த்தர் ஆமாம் உண்மையிலே கிரியை செய்கிறாருன்றதை கவனித்து அவங்களுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான காரியங்களை செஞ்சு கூட சேர்ந்து கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சுட்டு திரும்பி வராங்க. இப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும்? சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டும் இல்லை, இது புறஜாதிகளுக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். இவங்க பிடிச்ச புடியிலேயே தான் இருக்கிறாங்களோடைய கர்த்தர் சொல்கிற காரியத்தை கேட்குற மாதிரியே இல்லை. அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆக்சுவலாக புறப்பட்டு போனவங்க இவனாவது சமாரியாவில் போய் ஊழியம் செஞ்சான். நீங்கள் அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, சிதறி போனவர்கள் புறஜாதிகளுக்கு சொல்லலையா, யூதர்களுக்கே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 11:19 இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஆண்டவர் இவனுங்களை பைபாஸ் பண்ணி அவர் ஒரு இன்னொரு லைன் ஓப்பன் பண்ணுறார். அதுதான் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் பவுலை கர்த்தர் சந்திக்கிறார். சவுலாக இருந்தவனை கர்த்தர் சந்தித்து அவன் தமஸ்குக்கு போகிற வழியில் அவனை மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்துகிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமே என்னது? புறஜாதிகளுக்கு உன்னை அனுப்புகிறேன்றது தான் ஊழியமே. இவங்க யாரும் புறஜாதிகள் மத்தியில் போக மாட்டேங்கிறாங்க. அதனால் பவுலுக்கு கொடுத்த ஊழியமே புறஜாதிகள் மத்தியில் உள்ள ஊழியம். இந்த 9வது அதிகாரம் கடைசி வரைக்கும் வாசித்தோம்னு சொன்னால் பவுல் அதை இம்மிடியேட்டாக செய்ய ஆரம்பிக்கிறது பார்க்குறோம். அவன் யாருக்கு பிரசங்கித்தானா? அங்கே தமஸ்குல கிரேக்கர்களுடைய தர்க்கத்தான் இருக்கும். கிரேக்கர்கள் புறஜாதியார், கிரேக்கர்களுடைய தர்க்கத்தான். இப்போ அங்கே பிரச்சனை வருது. அங்கேருந்து அவனை எருசலேமுக்கு அனுப்புகிறாங்க. எருசலேமுக்கு வந்தாலும் எருசலேம்லேயும் அவன் யார் கூட தர்க்கம் பண்ணினானா? கிரேக்கர்கள் கூட தான் தர்க்கம் பண்ணான்னு இருக்கும். அங்கேயும் பிரச்சனை வருது. பவுலை பேக் பண்ணி தர்ச்சுவுக்கு அனுப்பி விடுறாங்க. பவுலினுடைய ஊழியம் தர்ச்சுக்கு போன அப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இல்லை. ஆனால் அவன் அங்கே போய் ஊழியத்தை செய்கிறான். அங்கே தர்ச்சு பட்டணத்துக்கு
போயிடுறான். இப்போ பவுல் புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான். புறஜாதிகள் மத்தியில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. இப்போ சுவிசேஷம் புறஜாதிகளுக்கும் உண்டுன்றதை இந்த யூதர்கள் ஒத்துக்கொள்ளுகிறது ரொம்ப கடினமான காரியமாக இருந்தது. அதனால் ஆண்டவர் பேதுருவுக்கு 2 தரிசனங்களை கொடுத்து கொர்நேலியு என்கிற ஒரு தனி நபருடைய ஃபேமிலியை காண்பித்து அங்கே கொண்டு போய் அவனை யூஸ் பண்ணி, நான் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம்னு சொல்லாதேன்றதை அவனுக்கு ப்ரூவ் பண்ணுறார். இதை அப்போஸ்தலர் 10ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம். இதை பண்ணி முடிச்சுட்டு அவன் ரிட்டர்ன் வருகிறான். 11ஆவது அதிகாரத்துக்கு வந்தோம்னு சொன்னால் எருசலேமில் இருந்த மற்ற விசுவாசிகள்லாம் அவனோட சண்டைக்கு நிற்கிறாங்க. அது எப்படி நீ போய் ஒரு புறஜாதி கூட போய் சாப்பிடுவேன் அப்படின்னு சண்டைக்கு நிற்கிறாங்க. அங்கேயும் அவன், எப்பா நான் போனேன், இதுதான் நடந்துச்சு, ஆண்டவர் எனக்கு இப்படி காண்பித்தாருன்னு ரொம்ப விலாவாரியாக சொல்ல வேண்டியிருக்குது. சரி சொன்னதுக்கப்புறம் ஓகே கர்த்தர் ஏதோ செய்கிறாருன்னு அமர்ந்திருந்தார்கள்னு இருக்கு. ஆனால் கூட அக்செப்ட் பண்ண மாதிரி இல்லை. அவங்க புறஜாதியருக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும் என்கிறத அவங்க அவங்களால காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே முடியல. இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இவங்க செதறி போய் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்க புறப்பட்டு போய் புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? இங்கேருந்து எருசலேம்லேருந்து செதறி போய் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சாங்கல்ல, அந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் இருந்தாங்கல்ல, அந்த யூதர்கள் புறப்பட்டு போய் புறஜாதிகள் மத்தியில் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுவிசேஷம் புறஜாதிகளை போய் சேருது. இது எப்படி போய் சேருதுன்னு சொன்னால், சீப்ரு தீவில் உள்ளவங்களும் சிரேனே பட்டணத்தில் உள்ளவர்களும், அதாவது எகிப்தில் உள்ள சிரேனே அப்படிங்கிற பட்டணத்தில் உள்ளவங்களும், சீப்ரு என்கிற தீவு நம்ம பார்க்குறோம்ல மத்திய தரைக்கடலில் வரும், நீங்கள் பின்னாடி இருக்கிற மேப்பை யூஸ் பண்ணிங்கன்னா அது தெரியும். சீப்ரு தீவில் உள்ளவங்களும் சிரேனே பட்டணத்தில் உள்ளவங்களும் அந்தியோகியா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் உள்ள கிரேக்கர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அந்த அந்தியோகியாவில் ஒரு சபை உருவாகுது. அந்த சபை எருசலேமில் உள்ள இந்த தலைமையகமாக இப்போ நடந்துகிட்டு இருப்பாங்க. அப்போஸ்தலர்லாம் இங்கே தான் மெயினாக இருந்து டெசிஷன் மேக்கிங் பாடியாக இருக்கிறாங்கல்ல, இதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அங்கேருந்து தான் மிஷினரி பிரயாணமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக மாறி போகுது. அது புறஜாதிகளுக்குள்ள காரியம். இப்போ புறஜாதிகளுக்கு அங்கே பிரசங்கிக்கப்பட்டதுன்னு கேட்ட உடனே இவங்க என்ன செய்வாங்க? ஹெட் குவார்ட்டர்ஸில் உள்ளவங்க சமாரியாவில் பிரசங்கிக்கப்பட்டதுன்னு கேட்டோன்னே என்ன செஞ்சாங்க? ஒரு டீம் அனுப்புனாங்க, 2 பேரை போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. இப்போ அந்தியோகியாவில் பிரசங்கிக்கப்பட்டதுன்னு கேட்டோன்னே என்ன செய்யணும்? பர்னபாவை கூப்பிட்டு அங்கே எதுவும் நடக்குது என்னன்னு போய் பார்த்துட்டு வான்னு பர்னபாவை அங்கே அனுப்புகிறாங்க. அந்தியோகியாவுக்கு போன பர்னபா தர்சுக்கு போய் சவுலை கூட்டிகிட்டு வந்து 2 பேருமா சேர்ந்து அந்தியோகியாவில் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டார்டிங்கில் உள்ள பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம். இப்போ புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போகிறத ஸ்டாப் பண்ணவே முடியாது. கர்த்தர் இதை நம்ம கையை மீறி நடத்துகிறாருன்னு யூதர்கள் பார்க்கும்போது இப்போ ஒரு வேறு பாயிண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. என்னன்னு, ரைட்டுப்பா, மனம் திரும்புகிறாங்கல்ல, ரட்சிக்கப்படுறாங்கல்ல, அபிஷேகம் பெறுறாங்கல்ல, எல்லாம் சரிதான். இப்போ அவங்க எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஏன்னா நாங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டோம். இப்போ அவங்கெல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு எல்லாம் வந்தாலும் அது கம்ப்ளீட் ஆகாது. கம்ப்ளீட் ஆகணும்னா என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணப்படணும், நியாயப்பிரமாணத்துக்கு உட்படணும்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போதனை அப்போஸ்தலர் 15ஆவது அதிகாரம் 1வது வசனத்தில் வர்றதை பார்க்குறோம். பவுல் தன்னுடைய முதல் மிஷனரி பிரயாணத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்த உடனே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பவுல் விசுவாசமாக நியாயப்பிரமாணமா அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக நின்று முடியவே முடியாது, விசுவாசத்தினால மாத்திரம்தான்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம். அப்போஸ்தலர் 12 பேரில் யாருமே அந்த ஸ்டாண்ட் எடுக்கவே கிடையாது. பவுல் மட்டும்தான் அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். ஸோ பர்னபாவும் பவுலும் ஊழியம் முடிச்சுட்டு வந்தோடனே அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆனோடனே அவங்க நேராக கிளம்பி எருசலேமுக்கு வராங்க. எருசலேமில் ஒரு கவுன்சில் கூட்டுறாங்க, இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க.
அப்போது எல்லாரும் கூடி பேசி ஆலோசனை பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு காண்றாங்க. என்னன்னு, புறஜாதிகள் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ரத்தம், விபச்சாரம், என்னது இது இன்னொரு 2 காரியம், விக்கிரக ஆராதனை, நெருங்கண்டு செத்தது, இந்த 4 காரியத்துக்கு மட்டும் விலகி இருந்தால் போதும். ஏழைகளை, அதாவது இல்லாதவர்களை நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை லெட்டராகவே எழுதி அனுப்புகிறாங்க. வெறும் லெட்ரு போனால் பத்தாதுன்னு கூட சீலாவையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. ஒரு பர்சனையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் சேர்த்து அனுப்புகிறாங்க. இதுதான் எங்கள் டெசிஷன், இப்படி தான் எல்லாம்னு சொல்லி. என்னன்னு, விசுவாசம் மட்டும் போதும். யாருக்கு? புறஜாதிகளுக்கு. அந்த ஸ்டாண்டை புரிஞ்சுக்கங்க. யூதர்களாக இருந்து ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க இன்னும் அந்த விருத்த சேதனத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. யூதராக இருந்து ரட்சிக்கப்பட்டால் கூட, புறஜாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டால் அவங்க விருத்த சேதனத்துக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இதை லெட்டராகவே எழுதி அனுப்புகிறாங்க. பவுல் இதை கொண்டு தான் எல்லா சபைகளுக்கும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போது பவுலினுடைய நிருபங்களை நாம் கவனித்து பார்த்தோம்னு சொன்னால், இவ்வளவு செஞ்சும் அதுக்கு ஒரு தீர்வு காணப்பட்டிருந்தும் கூட யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த போதனை திரும்ப 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 சபைகளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. அவங்க விருத்த சேதனம் பண்ணணும் என்று சொல்லி. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் இருந்ததுனால பவுலினுடைய நிருபங்களில் மெஜாரிட்டி அவன் இதற்கு விரோதமாய் பேசுகிறதாவே நாம் பார்க்க முடியும். குறிப்பாக கலாத்தியர்கள் எழுதின நிருபத்தில் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சதுலேருந்து இப்போ இந்த பிரச்சனைக்கு இவங்க இப்படி தீர்வு காணுகிற இந்த சூழ்நிலை வரைக்கும் இதுதான் நிருபங்களுடைய பின்னணி. ஓகே, எழுதப்பட்டதே மொத்தமே 21 நிருபங்கள் தானா, 4 சுவிசேஷங்கள் தானா அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் வரலாம். இல்லை, நிறைய சுவிசேஷங்கள் எழுதப்பட்டுச்சு. சொல்ல போனோம்னா தோமா எழுதின சுவிசேஷம்னு ஒரு சுவிசேஷம் உண்டு. தோமா எழுதினதுன்னு சொல்லி இன்னொரு சுவிசேஷமும் உண்டு. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய குழந்தை பருவம் பற்றினது, இன்ஃபென்சி காஸ்பல் ஆஃப் தாமஸ்ன்னு சொல்லி. குரானில் இயேசு இதில் தொட்டிலில் இருக்கும்போதே பேசினார், குழந்தையாக இருந்தப்போ அற்புதங்கள்லாம் செஞ்சாருன்னு குரானில் இருக்குது. அந்த கதையெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், இன்ஃபென்சி காஸ்பல் ஆஃப் தாமஸ்லேருந்து வர்ற கதைகள். அதுக்கப்புறம் வேறு என்ன இருந்தது, மரியாளின் சுவிசேஷம் இருந்தது, பிலிப்பின் சுவிசேஷம் இருந்தது, பேதுருவின் சுவிசேஷம் இருந்தது. இந்த மாதிரி நிறையா சுவிசேஷங்கள் இருந்தது. நிருபங்களும் இதே மாதிரி நிறையா நிருபங்கள் இருந்தது. இப்போது பவுல் எழுதினதாகவே 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இல்லாமல் 3 கொரிந்தியர் என்று சொல்லி ஒரு நிருபம் இருந்தது. பவுல் கொலோசியருக்கு ஒரு நிருபம் எழுதினான். அந்த நிருபத்தில் அவன் சொல்லும்போது சொல்கிறான், 4வது அதிகாரம் 16வது வசனத்தில், லவோதிக்கேயாருக்கு நான் ஒரு நிருபம் எழுதியிருக்கிறேன், உங்கள் நிருபத்தை அவங்களுக்கு அனுப்பி அவங்கள அங்கே வாசிக்க சொல்லுங்கள், லவோதிக்கேயாருக்கு எழுதப்பட்டதை நீங்கள் வாங்கி இங்கே வாசிங்கன்னு சொல்லி கொலோசியர் 4:16 சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் லவோதிக்கேயருக்கு எழுதப்பட்ட நிருபம், பவுல் லவோதிக்கேயருக்கு எழுதின நிருபம்னு ஒரு நிருபம் இருந்தது. தீத்து எழுதின நிருபம் இருந்தது. பேதுரு யாக்கோபுக்கு எழுதின நிருபம், பேதுரு பிலிப்புக்கு எழுதின நிருபம், பர்னபா எழுதின நிருபம், இத்தனை விதமான நிருபங்களும் இருந்தது. ஸோ சுவிசேஷங்கள் நிறைய சுவிசேஷங்கள் உண்டு. சுவிசேஷங்கள் நிறையா உண்டுங்கிறத லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆரம்பத்திலே நம்ம பார்க்குறோம். இதை பற்றி எழுதுகிறதுக்கு நிறைய பேர் புறப்பட்டபடி பண்ணினால் நானும் இப்போது எல்லாத்தையும் தீர விசாரித்து இதை எழுதுகிறேன்னு லூக்காவும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் எப்படி இந்த மட்டும் கரெக்டாக இந்த பவுல் எழுதின இந்த 13 அந்த 8 சேர்த்து 21 தான், அந்த 4 தான்னு எப்படி ஒரு முடிவுக்குள்ளே வந்தாங்கன்னு நமக்கு ஒரு ஐடியா வேணும். ஒரு 4 காரியம் என்னென்னா, அப்போஸ்தலர்களுடைய முத்திரைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது அப்போஸ்தல முத்திரை, அவங்களுடைய அங்கீகாரம், அப்போஸ்தலர் கொடுத்த அங்கீகாரம்னு.
அந்த அங்கீகாரம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, எந்த புஸ்தகமாக இருந்தாலும் சரி, எந்த நிருபமாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது, ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட சத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட சத்தியத்துக்கு முரணாக போனாலோ அல்லது அதுக்கு விகற்பமாக இருந்தாலோ, அதை விட்டு விலகிற மாதிரி இருந்தாலோ அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. மூணாவது முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், முதல் நூற்றாண்டுக்கு உள்ளே இருக்கணும் அதனுடைய தோற்றம், 2வது நூற்றாண்டில் இருக்கக்கூடாது. முதல் நூற்றாண்டுக்கு உள்ளே இருக்கணுங்கிறது முக்கியமான ஒரு காரியம். அதுக்கப்புறம் முதல் நூற்றாண்டுக்குள்ளே இருந்துட்டு 2வது நூற்றாண்டு திருச்சபை அதை பயன்படுத்தியிருக்கணும். ஸோ 4 காரியம். 1, அப்போஸ்தலருடைய முத்திரை. 2வது, எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, சத்தியங்கள், அந்த சத்தியத்துக்கு அது முரணாவோ அதை விட்டு விலகியோ போகக்கூடாது. 3வது, முதல் நூற்றாண்டுக்குள்ளே அதோடைய தோற்றம் இருக்கணும். 2வது நூற்றாண்டு திருச்சபை அதை பயன்படுத்தியிருக்கணும். ஸோ இந்த 4 காரியத்தை வச்சு மெயினாக இது பண்ணும்போது இந்த 21 நிருபங்களும் அந்த 4 சுவிசேஷங்கள் மட்டும்தான் நிற்குது. இப்போ இதில் நிருபங்கள்னால் என்ன பிரதர்? நிருபங்கள்னால் லெட்டர்ஸ். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எழுதுன லெட்டர். யாரோ யாருக்கோ லெட்டர் எழுதுனாங்க, அதை நான் எடுத்து படிச்சுக்கிட்டு நான் எனக்குன்னு சொல்லலாமான்னு கொஸ்டின் வர்றது நியாயமான கொஸ்டின் இல்லை. இது யாரோ யாருக்கோ எழுதுனதுன்றது உண்மைதான். ஆனால் வேதத்தில் சேர்க்கப்பட்ட பின்பு அது என்ன ஆயிடுது? பொதுவான சத்தியமாய் மாறி போகுது, கர்த்தருடைய வார்த்தையாய் மாறி போகுது. இன்னாருக்கு எழுதுனது தான், ஆனால் அதில் இருக்கிற சத்தியம் நம்முடைய சத்தியமாய் மாறி போகுது. இப்போ பவுல் இப்போ பவுல் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறான். பவுல் ஊழியம் செய்ய, அதாவது அவனுடைய இது பேர் என்ன, முதல் மிஷினரி பிரயாணம் துவங்குகிறதுக்கு முன்னமே அவன் அந்தியோகியாவில் பர்னபா கூட சேர்ந்து ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த காலத்தில், இன்னும் மிஷினரி பிரயாணத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னால் யாக்கோபு இந்த முதல் நிருபத்தை எழுதுகிறான். யாக்கோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் அது ஏன் எழுதப்பட்டதுன்னு இருக்கு. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? யாக்கோபு 1:1. சிதறி இருக்கிற 12 கோத்திரத்தாருக்கு எழுதுகிறான். இந்த சிதறி இருக்கிறன்னு சொல்கிறது அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் சபைக்கு துன்பம் ஏற்பட்ட உடனே அவங்க எங்கும் சிதறி போய் ஊழியம் செய்கிறாங்கல்ல, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்கல்ல. இந்த சிதறி இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு சபைக்கு தூணாக நின்ற யாக்கோபு அந்த பொறுப்பில் இருந்து ஒரு லெட்டர் எழுதுகிறான். ஸோ இப்போ நம்ம யாக்கோபு எழுதின நிருபத்தை வாசிக்கும்போது என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கணும்? ஒரு துன்பத்தின் நிமித்தம் அவங்க அங்கே இருக்க முடியாமல் ஓடி வந்துட்டாங்க. இப்போ ஓடி வந்தவங்களுக்கு அவங்க தலைவர் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு, அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு அந்த லெட்டர் எழுதுகிறார். அப்போ அந்த லெட்டரில் வர்ற வார்த்தைகளை நம்ம அந்த பின்னணியில் நின்று பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் நமக்கு என்னன்னு விளங்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வெறும்னு அதனுடைய என்ன சொல்கிற அறிமுகத்தை மட்டும் பார்த்து நிறுத்திக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் வரும்போது நீங்கள் யாக்கோபு எழுதின நிருபத்தை படிச்சுட்டு வரணும். எத்தனை அதிகாரம் இருக்குது? அவ்வளோதான், குட்டி, ஈஸியாக படிக்கலாம். சொல்ல போனால் ஒரு 4 தடவை கூட நீங்கள் படிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, அதை நல்லா படிச்சுட்டு வாங்க. நம்ம யாக்கோபு எழுதின நிருபத்தை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் வரைக்கும் நிருபங்கள்னால் என்ன, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புஸ்தகங்கள்னால் என்ன, எழுதப்பட்ட கால சூழ்நிலை என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டது, இதெல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். பிரதர், இந்த கொஸ்டின் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கலாம், ரிலேட்டட் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ யூதர்கள் மூலமா நமக்கு சுவிசேஷம் புறஜாதிகளாகிய நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. புறஜாதிகள் மூலமா யூதர்களுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கிறதா நான் படிக்கிறேன். அது பற்றி
எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா? புறஜாதிகள் மீண்டும் போயிட்டு அவங்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம், நாம் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும். அந்த ஜயனிக் கிறிஸ்டியன்ஸ் இஸ்ரவேலில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட இல்லை, வெளியில இருந்து அவங்க அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன். அதை பற்றி ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக அப்படி அது பிப்ளிக்கல் கான்செப்ட் கிடையாது. எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படுறது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறதுனால யூதர்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி பாரம் கொண்டு நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம், நம்ம ஏதாவது முயற்சி எடுக்கலாம், அதில் தவறு இருக்காது. ஆனால் அது பிப்ளிக்கல் கான்செப்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. யூதர்கள் வழியாக தான் ரட்சிப்பு வருதுன்றது தேவ சித்தம். யூதர்கள் வழியாக புறஜாதிகளுக்கு போகணுங்கிறதும், அதாவது யூதர்களுடைய வீழ்ச்சியினால தான் புறஜாதிகளுக்கு போகுது. அதுதான் பவுல் சொல்லுகிறது, அவனுடைய கீழ்ப்படியாமையினால்தான் நீனு இரக்கம் பெற்றிருக்கிறேன்னு. ஸோ அவங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் செய்வார். அது எப்படி செய்ய போகிறார், ஏது செய்ய போகிறார் தெரியல, ஆனால் கர்த்தர் நிச்சயம் செய்வார். உன்னையே காட்டொலிவ மரத்தில் உள்ளவனை உன்னை கொண்டு போய் ஒலிவ மரத்தில் ஓட்டும்போது ஒலிவ மரத்து கிளையை ஓட்ட வைக்க மாட்டாரான்னு கேட்குறான். அதனால் நிச்சயமாக கர்த்தர் செய்வார். எப்படி செய்வாருன்னு தான் நமக்கு தெரியாது. ஆனால் அதில் நம்மளுடைய பங்காய் நாம் போய் அங்கே ஊழியம் செய்யணும்னு ஒரு நூதனமான ஒரு டீச்சிங் ஒன்று இருக்குது. நாங்கள் போய் எருசலேம், அதுக்கு ஒரு சில பாடல்கள்லாம் கூட இருக்குது. டு ஜெருசலேம், த ரோட் டு ஜெருசலேம்னு சொல்லி பாட்டெலாம் கூட பாடுவாங்க. கேட்குறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் பைபிளுடைய கான்செப்ட் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. யூதர்கள் மத்தியில் ஒரு மனம் திரும்புதல், அதை எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று. ஆமாம்மா, தேவன் அவங்கள திரும்ப தூக்கி நிறுத்துவாருன்றது வேதம் சொல்கிற காரியம். நம்மளையே தூக்கி நிறுத்தினார்னா அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க, அவங்கள நிச்சயமாக தேவன் தூக்கி நிறுத்துவார்னு வேதம் சொல்லுகிற காரியம். அதை எப்படி செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரியல, ஆனால் நிச்சயம் செய்வோம். தேங்க்யூ. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது முதல் வசனத்தில் உபச்சார நிருபங்கள் அப்படின்னா என்ன? உபசரணையாக எழுதப்படுறது இருக்கு பார்த்தீங்களா? அதாவது உங்களை பற்றி பெருமையாக, அதாவது உங்களுக்கு உங்கள் மனசுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நான் சில காரியங்களை சொல்லி நீங்கள் என் மனசுக்கு சந்தோஷப்படுற மாதிரி 4 காரியம் சொல்கிறத கேட்டுக்கிறதுக்கு இது உபசரணையாக பேசிக்கிறது. இப்படி நான் லெட்டர் எழுதலாம், நீங்களே எனக்கு லெட்டர் எழுதலாம். அதை செய்கிறது என் வேலை இல்லைன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போஸ்தலரில் பார்க்கும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியர் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த அதிகாரம்? அதே அப்போஸ்தலர் 15:7 வசனம். 15:7 பேதுருவா? பேதுரு சொல்கிறாரு, பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி 15:7. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது 10வது அதிகாரத்தில் நடந்ததை பேதுரு இங்கே 15வது அதிகாரத்தில் சொல்கிறார். இது கவுன்சில் மீட்டிங் நடக்குது. இப்போ பர்னபாவும் சவுலும் கிளம்பி வந்திருக்கிறாங்க, தங்களுடைய கேஸை சொல்கிறாங்க. நாங்கள் இந்த பட்டணத்துக்கெல்லாம் போனோம். இப்போ அவங்க போன பட்டணங்கள் எல்லாம் புறஜாதிகள் பட்டணங்கள் தான். ஆசியாவில் உள்ள அவ்வளவு சபைகளும் புறஜாதியான சபைகள் தான். அங்கே கர்த்தர் இப்படியெல்லாம் கிரியை செய்கிறாருன்னு சொல்லி சாட்சிகளாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. எதிர்த்து பேசுறதுக்கு இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற யூதர்கள், இப்போது பவுல் ரட்சிக்கப்பட்டப்போ பவுல் இதுலேருந்து வந்தான், என்ன சொல்கிறது, பரிசேய சமயத்திலேருந்து அதுக்குள்ளே வர்றான். இப்போ பவுல் ஏன் சவுலாக இருக்கும்போது சபையை துன்பப்படுத்தினான்னு சொன்னால், பரிசேய சமயத்தில் இருந்த வைராக்கியத்தின் நிமித்தம். தெய்வம் ஒன்று தான், இவங்க தெய்வத்துக்கு குமாரன்னு சொல்கிறது தேவதூஷணம். அந்த தேவதூஷணத்தை செய்கிற இந்த கும்பலை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வைராக்கியத்தின் அடிப்படையில் தான் அவன் செய்தது. இப்போ அவன் தேவகுமாரனையே நேரில் பார்த்ததுக்கப்புறம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சரண்டர் ஆனதுக்கப்புறமா அவன் ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஊழியம் செய்கிறான். இப்போ இந்த அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் வரும்போது அங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருமே பரிசேய சமயத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க தான். இப்போ இவங்களுக்கு புது டவுட் என்னன்னு சொன்னால்,
இப்போ புறஜாதிகாருக்கு எப்படி போகிறது? நம்ம யூதர்களுக்குள்ள மன திரும்புதலை பற்றி பேசுவோம், இங்கேயே இருப்போங்கிறது தான் அவங்களுடைய காரியம். அப்படி புறஜாதியார் ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்க இதுக்குள்ளே வரணும், நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வரணும், விருத்த சேதனம் பெறணுங்கிறது அவங்களுடைய ஆர்கியூமெண்ட். பவுல் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஆர்கியூ பண்ணுறான். அப்போது பேதுரு எழுந்து கொர்நேலியு வீட்டு சம்பவத்தை கோட் பண்ணி சொல்கிறான். ஏற்கனவே 11வது அதிகாரத்தில் ஒரு முறை பேசியாச்சு, ஆனால் இங்கே விவாதம் நடக்குது. இதை ஒரு பக்கமாக ஃபைனல் பண்ணுறது இவனுடைய டெஸ்டிமனி தான். கர்த்தர் எனக்கு தரிசனமாகி இப்படி சொன்னார், அன்னைக்கு நான் போய் பிரசங்கித்தப்போ இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அதை மேற்கோள் காட்டி அவன் பேசும்போது அடுத்து யாக்கோபு எழுந்திருச்சு ஓகே இதுதான் மேட்டர்னு சொல்லி ஃபைனல் பண்ணி இது பண்ணுறாங்க, அந்த தீர்வை கொடுக்குறாங்க. அது அப்போ சொன்னது கொர்நேலியு வீட்டில் நடந்த விஷயத்தை அவன் சொல்கிறான் 10வது அதிகாரத்தை. ஓகே, இப்போது இவங்க போய் ஃபாலோ அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவையும் யோவானையும் அனுப்புகிறாங்க இல்லைங்களா? ஃபாலோ அப் இல்லை, ஐ மீன் அங்கே என்ன சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம எங்களோட நாலேஜ் வரைக்கும் பேதுரு தான் வந்து அவர் மூத்தவராக இருந்து அவங்களுக்கு கீழே தான் மற்ற சீஷர்கள் வர மாதிரி தானே நம்ம மேக்ஸிமம் டீச்சிங்ஸ் இருக்குது, அவர் தான் ஹெட்டு அப்படின்ற மாதிரி. அப்போ பேதுருவையும் யோவானையும் அனுப்புகிற அளவுக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அவங்கள யார் கைட் பண்ணுறவங்களா இருப்பாங்க? ஆக்சுவலாக பேதுரு வந்து ஒரு தலைமை நின்று அவனுக்கு கீழே எல்லாரும் செயல்பட்டாங்கன்னு நம்ம பைபிளில் பார்க்க முடியாது. இங்கே ஒரு கவுன்சிலாக தான் இவங்க செயல்படுறாங்க, ஒரு குழுவாக தான் செயல்படுறாங்க. இப்போ அந்த குழுவில் பேதுருவும் இருக்கிறான், யோவானும் இருக்கிறான், யாக்கோபும் இருக்கிறான், எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த குழு டிசைட் பண்ணுது. அப்போ சீனியர் மோஸ்ட் 2 பேர் அனுப்பலான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் அனுப்பும்போது இந்த குழுவில் இருந்து இந்த சீனியர் மோஸ்ட்லேருந்து அனுப்பலை, பர்னபா வெளியிலேருந்து வந்தவன் பர்னபாவை அனுப்புகிறாங்க, நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அந்தியோகியாவுக்கு அனுப்பும்போது. ஓகேங்களா? பேதுருக்கு அந்த லீடர்ஷிப் ரோலை கொடுக்கறது ரோமன் கேத்தலிக்ஸ் தான். இவங்களுக்கு போப்புக்கு ஒரு முட்டு கொடுக்கணும்னு சொன்னால் பேதுரு தான் போப்பா ஆகிடுவாங்க, ஃபஸ்ட்டு போப்பா மாற்றுவாங்க. அவங்ககிட்ட மைக் விடுங்க. இல்லை, நம்மளுடைய டீச்சிங்ஸுமே வந்து ஊழியர்கள் வந்து அவர் வந்து முதல்ல எழும்பி நின்று அவர் வந்து முதல் வார்த்தைகளை எடுத்து உரைத்து அப்படின்னும் போது 11 பேரோடு கூட அவர் எழுந்தினார். அப்போ அவர் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணதுனால ஸோ அப்படி தான் பேதுரு தான் முன்னாடி வச்சு நம்ம ஊழியர்கள் எல்லாருமே முன்னிறுத்தி பேசுகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் கேட்டது. இல்லை, பேதுரு வந்து அன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு எழும்பி பேசுனது, அதுக்கு அடுத்து இன்னொரு நாள் பேதுரும் யோவானும் போகும்போது அந்த முடவனை குணமாக்கிட்டு அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுது. இந்த 2ல் தான் அவனுடைய ரோல் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே கவுன்சிலில் தான் போகும். இவன் தனி மனிதனாக டிசைட் பண்ணதை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ கவுன்சிலிங்னா அந்த வெறும் அந்த 12 பேருக்குள்ளார தான் அந்த கவுன்சிலிங் இருந்திருக்குங்களா? அதாவது 12 பேர் மட்டும் இல்லை, ஏன்னா அந்த 12 பேரில் யாக்கோபு கிடையாது, யூதா கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள்லாம் அதில் கிடையாது. 12 பேர் அப்போஸ்தலரில். இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் அந்த லீடர்ஷிப் ரோலில் வர்றாங்க, ரொம்ப தீவிரமாக அதில் செயல்படுறவங்களாம் முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் இந்த நிருபங்கள் எழுதினவங்க 5 பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஆமாம். எபிரேயர் வந்து பேர் தெரியாத ஒருத்தர் எழுதுதான்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 50 ஆண்டு காலங்கள் குறிப்பிட்ட காலங்கள் சொல்லி கிபி 45 முதல் 95 வரைக்கும் அந்த 50 ஆண்டு காலங்களாக இவங்க அந்த 5 பேரில் இருக்கவங்க எழுதியிருக்காங்களா, இல்லை வேறு யாராவது வெளியாட்கள்? அதுதான் அதோடைய பேர் அங்கே வராததுனால அது அப்போத்துலேருந்தே கான்ஃப்ளிக்ட்லேயே ஓடுது. அநேகமாக அப்போல்லோ தான் எழுதியிருக்கணுங்கிறது தான் ஒரு கணிப்பா. ஆமாம், ரைட், தேங்க்யூ. அந்த ஆர்கியூமெண்ட் ஸ்டைல் இருக்குல்ல, அதனுடைய ஒரு ரிச்னஸ் இருக்குது, அதை ஒரு குவாலிட்டி இருக்குது, அதை பேசுகிற குவாலிட்டி, அந்த குவாலிட்டி வந்து அப்போலோவுக்கு தான் அது செட் ஆகும், அவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரைட், தேங்க்யூ.